அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, நம் குழந்தைகள் ஏன் பெரியவர்கள் கூட தின்பண்டங்களை விரும்பி உண்ணும் வழக்கம் தற்பொழுது பெருகிவிட்டது. துரித உணவு சாப்பிடும் கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி வரும் தற்போதைய சூழ்நிலையில் பல கேடுகளை விளைவிக்கும் இந்த துரித உணவுக்கு பதிலாக சத்து மிகுந்த ருசியான தின்பண்டங்களை சிறுதானியங்களிலிருந்து தயார் செய்ய முடியும் என கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டி திரு சிவகுமார் அவர்கள். இது குறித்த தகவல்களை இப்பொழுது பார்ப்போம். இப்போ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே குழந்தைகள் பார்த்திங்கன்னா இப்போ கேப்பைனா ஒன்று நம்ம களி கிண்டி சாப்பிட்ணும், இல்லை புட்டு வச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. வேறு எதையும் விரும்புறதில்லை. இப்போ அதை எந்த மாதிரி ரூபத்தில் கொண்டு போனோம்னா எல்லோரும் விரும்ப வைக்கலாம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி அவுளில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 21 ரெசிபி இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே பார்த்திங்கன்னா இட்லி பண்ணலாம், வடை பண்ணலாம், உப்மா பண்ணலாம், வெஜ் பிரியாணி பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் இது யாருக்கு தெரியாது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இது யாருக்கு தெரியாது. இப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை உங்கள் மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலேயும் யூடியூப்பில் போய் வீடியோ ரெசிபி ஃபுல்லாக வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கியூஆர் கோடு ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரெசிபி வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இட்லிலாம் நீங்கள் மாவாட்டி புளிக்க வச்சு சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இதில் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இதை என்ன செய்யலாம்னா, ஒரு பாக்கெட்டை கட் பண்ணுறீங்க, ஒரு பாத்திரத்தில் போடுறீங்க, போட்டு தண்ணியை ஊற்றி நனைச்சிட்டு அப்படியே நீங்கள் வடிக்கிறீங்க. வடிச்சிட்டிங்கன்னா பொழு பொழுன்னு ஆயிரும். இப்போ அது கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அது பிடிமான அளவுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு தூவிட்டு 2 கரண்டி தயிர், கேரட்டு திருகி, பீன்ஸ் திருகி போட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கிறோம். அதை அப்படியே தூக்கி இட்லி பாத்திரத்தில், இட்லி எப்படி நீங்கள் வேக வைக்கிறீங்களோ, துணியை விரித்து எப்படி நீங்கள் தண்ணியை ஊற்றி எப்படி வேக வைக்கிறீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இது கேப்ப அவுள் இட்லி. இதே கம்பு அவுளில் செஞ்சிங்கன்னா கம்பு அவுள் இட்லி. இதே இது சோள அவுளில் செஞ்சிங்கன்னா சோள அவுள் இட்லி. கோதுமை அவுளில் செஞ்சிங்கன்னா கோதுமை அவுள் இட்லி. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இட்லி 4-5 நிமிஷத்தில் அந்த ரெசிபிலாம் இதில் வந்துடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபி வந்துடும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, முக்கியமாக சக்கரை நோயாளிகளும் இதய நோயாளிகளுக்கும் இந்த மாதிரி உணவுகள்லாம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வரல. இப்போ இது மூலமாக இப்போ எங்களுக்கு தெரியப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவுகளை சாப்பிட வைக்கணும், சிறுதானியங்களை சாப்பிட வைக்கணுங்கிறக்காண்டி தான் இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் இப்போ முயற்சி பண்ணியிருக்கோம். சிறுதானிய சப்பாத்தி மாவு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுதானிய சப்பாத்தி மாவு இப்போ எல்லாம் நம்ம கோதுமையில் தான் நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு 3 in 1. என்ன 3 in 1 கேட்டிங்கன்னா, இது கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, சாமை, கோதுமை, இந்த 5 பொருளும் கலந்த ஒரு பொருள். இப்போ இந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா சிறுதானிய சப்பாத்தியாகவும் பயன்படுத்தலாம், சிறுதானிய பூரியாகவும் பயன்படுத்தலாம். இதவே கரைச்சி நீங்கள் 2 கரண்டி தயிர் ஊற்றி தோசையாகவும் ஊற்றலாம். இது நிறையா இப்போ பார்த்திங்கன்னா ரெடிமேட் சப்பாத்தி தயார் பண்ணுறவங்க இப்போ எங்கள்கிட்ட இந்த மாவு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கோதுமை சப்பாத்தி போக எல்லா இடங்களையும் சிறுதானிய சப்பாத்தி வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட மாவு மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கி அவங்க சப்பாத்தியாக ரெடிமேட் சப்பாத்தியாக போட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. ரெடிமேட் சப்பாத்திக்கு சிறுதானிய சப்பாத்தி மாவுக்கு இது அற்புதமாக இருக்குது. பூரிக்கும் அவ்வளவு நல்லா இருக்குது. இது அந்த மாதிரி சிறுதானிய சப்பாத்தி மாவு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ பாக்கெட்டில் வரக்கூடிய தீமண்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நல்ல ஒரு ஃபுட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ இது கம்பு அவுளில் பண்ணியிருக்கோம். கம்பு அவுளில் இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நாங்கள் சொல்கிற காட்டிலும் சாப்பிட்டு பார்த்தா தான் அதை நீங்கள் உணர முடியும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை பயன்படுத்திய ஆயில். இது மிளகாத்தூள் கிடையாது, மிளகு பொடி தான் கொடுத்துருப்போம். உப்பு இந்து உப்பு தான் கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்னா, கம்பு அவுள் இருக்கும், அதிகமாக கம்பு அவுள் இருக்கும், அரிசி அவுள் கொஞ்சம் இருக்கும், நிலக்கடலை இருக்கும், பொரிகடலை இருக்கும், பூண்டு இருக்கும், கருவேப்பிலை இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்த ஒரு கம்பு அவுள் மிக்சர். இது நாங்களாக டெவலப் பண்ணது. இதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இந்த மக்கள் மத்தியில். இந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இந்த பொருளுக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா புட்டு மிக்ஸு. இது திணை புட்டு மிக்ஸ். இப்போ புட்டு மிக்ஸுன்னா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண பச்சரிசியில் ஒரு 30% மாத்திரம் மில்லட் கொடுப்பாங்க. இப்போ அந்த பச்சரிசி மாவோட ஒரு 1 கிலோவுக்கு ஒரு 300 கிராம் திணை மாவும் சேர்த்து புட்டாக ரெடி பண்ணுவாங்க. அது திணை புட்டு மாவுன்னு விற்பாங்க. அது 100% திணை புட்டு மாவாக இருக்காது. இப்போ இதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா 100% திணை புட்டு மாவு.
இது எப்படி அப்படின்னு கேட்டிங்க, அதுவும் செமி பாலிஷில் பண்ண அரிசி. இப்போ எங்கள் ப்ராடக்ட் எல்லாமே செமி பாலிஷில் பண்ண ரைஸில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் குக்கீஸ்லேருந்து ஹெல்த் மிக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து செமி பாலிஷில் பண்ணுற சிறுதானியத்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். செமி பாலிஷ்னால் என்னென்னா ஃபுல்லாக பாலிஷ் பண்ணாமல் அது மேலே இருக்கக்கூடிய ஒரு தவுடு கோட்டிங் ஒன்று இருக்கும், அதோடு சாப்பிட்டா தான் சத்துக்கள் அதிகம். அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ புட்டுலையும் பார்த்தீங்கன்னா திணை புட்டு இருக்குது, குதிரைவாளி புட்டு இருக்குது, வரகு புட்டு இருக்குது, சாமை புட்டு இருக்குது, கம்பு புட்டு இருக்குது, கேழ்வரகு ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது வந்து புட்டு மிக்ஸ். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதை இருக்குது. ஆளி விதை வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல ஃபுட்டு. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நொறுக்கு தீனிக்கு பதிலாக இதை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம ஏதாச்சும் வடை சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும், பசிக்குது அப்படின்னா அந்த நேரம் நீங்கள் இந்த பொருளை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த ஒமேகா 3 ஒமேகா 6 இருக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பையும் கரைக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜிங்க் அதிகமாக இருக்குது, ஃபைபர் நிறையா இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னா ட்ரையரில் வச்சு ரோஸ்ட் பண்ணி இது சாப்பிட்ற மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொண்டாந்துருக்குறோம். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். காலையிலையும் சாயந்தரமாக ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாகவும் கொண்டு வந்திருக்கிறோம். ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துப்பால்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 1/2 கிலோ மாவு இருக்குன்னா இதில் ஒரு 3/4 பங்கு எடுத்து ஒரு 8 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு 1/2 லிட்டர் பால் கொடுத்துட்டு 1 கிலோ நாட்டு சக்கரை கொடுத்து காய்ச்சினிங்கன்னா அது வந்து கூழ் பக்குவத்தில் வரும். நம்ம ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா கெட்டியாயிரும். அப்படி இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பக்குவத்துக்கு காய்ச்சி கீழே இறக்கி ஒரு டீ கேனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டம்ளர் 10 ரூபா அப்படின்னு சேல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே விற்கலாம். அதனுடைய முதலீடு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். அது ஒரு இந்த மாதிரி இதுகள் இப்போ நிறைய இடங்களில் இப்போ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை குளிர்பானம்ங்கிற ஒரு ப்ராடக்டை நாங்கள் இப்போ டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா இடங்கள்லையுமே வந்து இப்போ ஐஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐஸ்கிரீமுக்கு பதிலாக வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதை இப்போ அறிமுகப்படுத்தி இப்போ பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் இப்போ இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட நிறைய ஆர்டர்கள் வருது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்னாரி, சியா சீடு, ஃப்ளாக் சீடு, பாதாம், சப்ஜா, சாராப்பருப்பு எல்லாம் கலந்த ஒரு குளிர்பானம். இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். இதில் லெமன் மார்க் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு பொருள் ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தி இங்கே பக்கத்தில் உள்ள இது வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியாது, ஏன்னா இது அப்பப்போ பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி ஒரு இதையும் கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இது போக நிறையா தெராபட்டிக் ஃபுட்டுன்னு சொல்லி சிறுதானியங்களில் நிறையா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் அந்த உண்டான விழிப்புணர்வு இல்லை. இப்போ இதுகளே வந்து பார்த்திங்கன்னா புட்டு மிக்ஸ்லாம் வந்து நாகர்கோவில் பக்கமும் கேரளா பக்கம்தான் புட்டு மிக்ஸை ரொம்ப விரும்புகிறாங்க. மற்றபடி நம்ம ஆட்கள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு இன்னும் முன் வரலை. இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நீரா பானம், நம்ம தென்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய நீரா பானத்தை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் காய்ச்சி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சர்க்கரை ஆக்கி இப்போ அதில் இருந்து வந்து இன்றைக்கி மில்லட் குக்கீஸ் பண்ண போகிறோம். திணை மில்லட் குக்கீஸ் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து இப்போ டெவலப் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் என்ன தான் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ எங்களுக்கு இப்போ கெப்பாசிட்டிலாம் இப்போ நிறையா கூடிருச்சு. எங்களுக்கு வந்து சரியான ஒரு ஸ்டாக்கிஸ்டோ ஒரு சரியான ஒரு ஆட்கள் விற்கிறதுக்கு உண்டான ஒரு தொடர்புகள் இதுகள் நாங்கள் விவசாயம் இருக்கிறதுனால இந்த கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இல்லை. அதனாலையும் கொஞ்சம் ஒரு சில நேரங்கள் நாங்கள் வந்து சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். சிறுதானியம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சார், இப்போ நம்ம சிறுதானியத்தை வாங்கி நேரடியாக அப்படியே நம்ம எதையும் பயன்படுத்த முடியாது. தானியமாக வாங்கணும் பார்த்திங்கன்னா அதில் 3 விதமான விஷயம் இருக்குது அரிசியிலையும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமி பாலிஷ் ரைஸ் இருக்குது, பாலிஷ் பண்ணது இருக்குது, அப்படியே இருக்குது, தானியமாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ராடக்ட் எல்லாமே செமி பாலிஷ் பண்ணுறோம். புழுங்கல் அரிசி, இந்த 3 விஷயம் இருக்குது. புழுங்கல் அரிசி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து பாய்லர் வேணும், நம்ம அவிக்கிறதுக்கு பாய்லர் வேணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சோம் அப்படின்னா அது எந்த இடத்துல நெருப்பு படுதோ அந்த இடத்துல மாத்திரம்தான் உங்களுக்கு வேகும், ஈவனாக வேகாது. அதுக்காண்டி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீம் பாய்லரை நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
இது வந்து விறகுல எரிக்கக்கூடிய ஸ்டீம் பாய்லரு. இது வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகி வெளியே அவுட் ஆகி வர்றதுக்கு. அவுட் ஆகி வந்து அந்த பைப் மூலமாக உள்ளே வந்துடும். உள்ளே வந்து வெசில்ஸ்க்கு வரும், இந்த பாத்திரத்துக்கு வந்துடும். இந்த பாத்திரம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் கோட்டிங் இருக்கும். டபுள் கோட்டிங்னா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்டீம் இருக்கும். அப்போ ஸ்டீம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டிருக்கிற நம்ம குதிரைவாளியாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், திணை, சாமை எதாக இருந்தாலுமே வந்து வேகிறது ஈவனாக ஒரே மாதிரி வெந்துடும். இப்போ பாத்திரத்தில் வேக வச்சோம்னா ஒரு பக்கம் வேகும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரே மாதிரி வெந்துடும். வெந்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இது வந்து ஒரு 20 கிலோ 25 கிலோ இதில் போடலாம். போட்டு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா 25 கிலோவை தட்டிக்கிட்டே இருக்கலாம். 15 நிமிஷத்துக்கு ஒருக்க தட்டிக்கிட்டே இருக்கலாம், அவிச்சிடலாம். அப்போ எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து அவிச்சு நம்ம என்ன செய்யலாம்னா வெளியே காய போடுவோம். காய போட்டு அப்புறம் அதை எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அரிசி ஆக்குவோம். இது எதுக்குன்னா அவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இதே வந்து வெளியே பார்த்தது நம்ம வந்து விறகுல பண்ணுறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லேருந்து இது ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். இதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டும் வச்சுருக்குறோம். இது 3 in 1. இது கரண்ட்லேயும் ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், கேஸ்லேயும் பண்ணலாம், விறகுலையும் பண்ணலாம். அப்படி 3 விதமாக நாங்கள் இப்போ வச்சுருக்குறோம். இப்போ இதுலேருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே வெசில்ஸ்க்கு வரும். இது என்ன பர்பஸ் அப்படின்னா சிறுதானியத்தை அவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் இப்போ இந்த இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா அவிச்சு காய வச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிஷின்கள் எல்லாமே வந்து 100% நல்ல முறையில் அரிசியாக கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நடைமுறையில் பார்த்துருக்குறோம். அதில் வந்து உமிகள் நிறையா இருக்குது. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஜப்பான்லேருந்து ஒரு மிஷின் இப்போ வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 100% செமிபாலிஷ் ரைஸ் கொடுக்குது, அவுட்புட்டும் நல்லா கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு மிஷின் இப்போ வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போ டெமோலாம் பண்ணி பார்த்தோம், கிருஷ்ணகிரியில் பார்த்துருக்கோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் வச்சுருக்கிறது பழைய மிஷின் தான் வச்சுருக்கிறேன். அந்த பழைய மிஷினில் நாங்கள் வந்து செமிபாலிஷ் ரைஸ் ஆக்கிடுவோம். இது பழைய மாடல். இதில் வந்து அந்த 100% நம்ம அந்த ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து பிஸ்கட்டுங்கிறனால பயன்படுத்துகிறோம். இப்போ நேரடியாக நீங்கள் வந்து சாப்பாடுக்குன்னு பயன்படுத்தும் போது இந்த மிஷினில் பண்ண முடியாது. அந்த மிஷின்னு ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்திருக்குன்னு மித்தவங்களுக்குன்னு தெரியட்டும் அப்படிங்கிறக்காட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இது கல் அரைக்கிறது. இப்போ எல்லா இதுவுமே மாவு அரைக்கிற பார்த்திங்கன்னா பிளேட் மாடலில் அரைப்போம், இல்லை ஹேமர் மாதிரி அடித்து இது பண்ணுறது. இது வந்து கல்லில் அரைக்கிறதுனால எங்கள் சத்து மாவுலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சூடேறாது. ஆனால் அதில் வந்து 1 மணி நேரம் செய்கிற வேலையை இது 3 மணி நேரம் ஆகும். இது வந்து கல் அரைக்கிறது. இந்த மாதிரி ஒரு மிஷினை தான் நாங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்துகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம சிறுதானியங்கள் சம்மந்தமாகவும் மித்த இதுகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேன் சம்மந்தமாக எங்கள் கேவிக்கையிலே வந்து நிறையா இப்போது 1 month ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதில் வந்து எங்களுக்கு பெட்டிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தேனில் வந்து தேன் டீ அப்படின்னு சொல்லி ஒன்று இப்போ நாங்கள் டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறோம். இப்போ எங்கள்கிட்ட தேன் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை. அதனால் வந்து காதியில் வாங்கின தேன் தான் இப்போ வாங்கி கொண்டாந்து வச்சுருக்குறோம். எங்கள் உண்மையான தேன் இப்போ எங்கள்கிட்ட உள்ள தேன் இல்லை, இது நல்ல தேன் தான். இப்போ இதுக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி, மிதமான சுடுதண்ணி 1 டம்ளர், மிதமான சுடுதண்ணி 1 டம்ளரு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேன் கலக்கிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சுருள்பட்டை, இது வந்து சுருள்பட்டையை பவுடர் ஆக்கியிருக்கு. சுருள்பட்டையிலே 2 டைப் இருக்குது. இது வந்து சாப்பிட்ற சுருள்பட்டை. இந்த சுருள்பட்டை பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும். இது போட்டு இப்படியே கலக்கிற வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் தேன் டீ. இது வந்து சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா ஏப்பம்பரியும் வந்து இது வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நல்லாயிருக்கும். இதுதான் தேன் டீ. இது தேன் டீனா நேச்சுரலாக அப்படியே தேனில் அப்படியே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த டீயினுடைய நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேன் வந்து பார்த்திங்கன்னா தானும் தன்னை சார்ந்த பொருள்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதாவது எதுக்கு அப்படின்னா தான் உயிருள்ள பொருட்களை
அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை வந்து தேன் நெல்லின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிர் சத்துக்களை அதை உயிரை உயிர் சத்துக்களை அப்படியே வச்சு காப்பாற்றக்கூடிய தன்மை உள்ள இதுதான் தேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது இறந்து போன பொருள்களுக்கு, மீனுக்கு, இந்த மாதிரி ஒரு இதுகளுக்கு தான், அது வந்து உயிரற்ற பொருள்களுக்கு தான் நம்ம உப்பை பயன்படுத்துகிறோம். அந்த உப்புனால எவ்வளோ கெடுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேன் வந்து தன்னை சார்ந்த பொருள்களையும் அந்த உயிருள்ள பொருள்களை உயிர் காக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருள்பட்ட பவுடரை கலந்து சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இதுகளையும் நிவர்த்தி பண்ணுது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்னா, இப்போ சாப்பிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏப்பம் பாரு, நீங்கள் அதை நல்லா நீங்கள் உணர முடியும். அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் உணரலாம் இந்த தேன் டீனால். அதனால் இந்த மாதிரி தேன் டீ வந்து நீங்கள் வந்து உண்மையிலே வீட்டுக்கு ஒரு தேன் பெட்டி வச்சு அதில் இந்த மாதிரி சுருள்பட்டை பவுடர் ஆக்கி நீங்களாகவே டெய்லி வந்து ஒரு தேன் டீயை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது மூலமாக நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிறுதானியம் வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து குதிரைவாளி அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ நாங்கள் வந்து குதிரைவாளியும் கம்பும் வந்து எங்கள் மாவட்டத்திலேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம். மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் திணை, சாமை எல்லாம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வருது. இங்கிட்டு வரகுலாம் வந்து பார்த்திங்கன்னா ராம்நாட்லேருந்து வருது. சிறுதானியங்களை வாங்கி நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இதனால் நிறையா நான் பயனடைஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி மித்த விவசாயிகளும் பயனடையணும், இதுதான் இந்த நோக்கம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் நான். கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன். என்ன மாதிரி கஷ்டங்கள் அப்படின்னா, மாவட்ட நிர்வாகமே என்னை அழைச்சி கொண்டு போய் அகலபாதளத்தில் தள்ளிட்டாங்கன்னு தான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு 5 வருட கால கதை வந்து அதை வந்து நான் இப்போ அவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியல. மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறவங்களுக்கு வந்து மிகுந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதை நான் இது மூலமாக நான் தெரியப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பண்ணுறேன் வைக்கிறேன், என்னுடைய பில்டிங் என்னுடைய இது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஒரு இதாக வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு என்னை வந்து அதுக்கு ஒரு எதிரான செயல்களாக செஞ்சு என்னை வந்து அந்த நல்ல ஒரு விஷயங்களை மக்களுக்கு போய் சேர விடாமல் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிறந்த தொழில் முனைவோருக்கான விருது, சிறந்த பெருந்தொழில்வோருக்கான விருது, சிறந்த வேளாண் விருது, சிறந்த விவசாய விருது இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது போக வந்து அருப்புக்கோட்டை கேவிக்கை வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறக்கான்ட்டு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை மாத்திரம் வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய மனைவி. அதாவது பார்த்திங்கனாக்கா, இங்கே என்ன இந்த ஊரில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொடிக்காப்பழம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொடிக்காப்பழம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் அதிகமான விவசாயம் வந்து கொடிக்காப்பழம் விவசாயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, யாருமே வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்கிற அளவுக்கு அதில் வருமானம் வருது. அதனால் மித்த விவசாயத்தை பண்ணணுங்கிற அவங்களுக்கு கண்ணோட்டம் வராது. இப்போ அதே மாதிரி தான் நான் இப்போ இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா என்னுடைய தோட்டம். இப்போ அங்கேயும் நாங்கள் வந்து ஒரு 4-5 மரம் வச்சுருக்குறோம் பார்த்துக்குங்க. அதுதான் அந்த மரம் வச்சிட்டோம்னா அதில் சுற்றியும் அது நிழல் கட்டிடும். நிழல் கட்டிடுச்சுன்னா கீழே எந்த விவசாயமும் பண்ணவும் முடியாது. இது ஒன்று இருந்தாலே போதும். நாங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சீசனில் அந்த சீசனுக்கு மாத்திரம்தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை கேவிக்கை ஆர்எஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பதியம்லாம் என் மூலமாக வந்து பதியம்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க டெவலப் பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாற்றுலாம் கொடுத்துருக்காங்க, கொடிக்காப்பழம் நாற்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா குறுகிய காலத்தில் சீக்கிரமாக பணம் வரக்கூடிய மாதிரி, ஏன்னா ஒட்டுங்கிறனால இப்போ 2-3 வருஷத்துலேயே நம்மளுக்கு அது வந்துடும். அந்த மாதிரியும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னுடைய நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தில் விளையக்கூடிய அந்த சீசனில் மாத்திரம் கிடைக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து மற்ற எல்லா சீசன்லேயும் நம்ம அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். எனக்கு போதிய பொருளாதாரங்கள் இப்போதைக்கு இல்லை. நான் வந்து சிறுதானியங்களை பண்ணாலுமே வந்து சோலார் ட்ரையரோ இந்த மாதிரி ஒரு சில இதுகள்லாம் இல்லை. அது இருந்துச்சு அப்படின்னா இப்போ கிடைக்கக்கூடிய சீசனில் கிடைக்கக்கூடிய இப்போ இதில் 2 டைப் இருக்குது. தோப்பு மரம் இருக்குது, இனிப்பு மரம் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே சக்கரை நோயாளிகள் ஃபுல்லாக வந்து தோப்பு மரத்தை தான் விரும்பி கேட்குறாங்க.
ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்கிட்டோம்னா ஆள் எப்போ வேணாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்குறக்கு அளவுக்கு இங்கே பழங்களும் இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நான் இந்த கிராமத்தை பார்த்து பக்கத்து கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லையுமே இப்போ இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகமாக மார்க்கெட் வந்து கோவில்பட்டி, சிவகாசி, இங்கே ரெண்டும் தான் வந்து நல்ல சேல்ஸு. கிலோ 300 பார்த்து பாருங்க. கிரேப்ஸுக்கு கூட என்ன விலை இருக்குதுன்னு பாருங்கள், இதுக்கு என்ன விலை இருக்குதுன்னு பாருங்கள். இது அந்த அளவுக்கு விலை போகுது. அப்படிப்பட்ட ஒரு மரம். இப்போ பார்த்திங்கன்னா கொடிக்காப்பழம், நான் 2 இது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு சிறுதானியம்னு எடுத்துக்கிட்டேன், சிறுதானியம் அல்வான்னு புவிசாரா குறியீடுனா எங்கள் ஊருக்கு தான் வேணும்னு கேட்போம் நாங்கள். அந்தளவுக்கு அதே மாதிரி கொடிக்காப்பழத்துக்கும்னா புவிசாரா குறியீடுன்னு கேட்டால் அது எங்கள் கிராமம் தான் அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கணும். அந்தளவுக்கு உள்ள ஒரு மரம். எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதலக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதலக்காய். அந்த அதலக்காய் வந்து பார்த்திங்கன்னா மித்த மாவட்டங்களில் எங்கேயுமே கிடையாது. அது பாவக்காய் ஃபேமிலியில் சின்ன சைஸ். அது ஸ்பெஷலாக எங்கள் மாவட்டத்தில் தான் சுற்றி இருக்குது. பார்த்திங்கன்னா பார்டர்லேயே நிறையா இருக்கும். அது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலங்களில் உள்ள கிழங்கா இருக்கும். மழை காலங்களில் அது வந்து செடியாகும். செடியாகி உடனே கொடி வீசும், உடனே காய் வரும். அது காயை வந்து கிராமங்களில் இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் பறித்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்பாங்க. கிலோ 100 200 இந்த மாதிரிலாம் விற்பாங்க. ரெண்டாவது என்ன ஆகுனா, அது சீசன் முடிஞ்சோடனே அந்த கிழங்கு மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து மழை காலத்துக்கு தான் வந்து அது வந்து பலவடிக்கும் கொடி வீசி பலவடிக்கும் நம்மளுக்கு காய் காய்க்கும். இப்போ இதை வந்து ஏன் விவசாயமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி நான் எடுத்திருக்கிறேன், மகசூல் எடுத்திருக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா, இந்த கிழங்கையும் இதே மாதிரி மித்த மாவட்டங்களில் எடுத்து மித்த விவசாயிகளும் இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மாடி தோட்டத்தில் இதை ஒரு 2 கிழங்கை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தேவையான அதலக்காய் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அதலக்காயை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 4 அடிக்கு 4 அடியும் கூட பதிக்கலாம். 4 அடிக்கு 4 அடின்னு ஒன்று பதிச்சு விட்டோம்னா அது நல்லா படர்ந்து வரும். நம்ம பறிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அதலக்காவோட 2 மடங்கு கசப்புத்தன்மை கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளினுடைய சர்க்கரையை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, குடல் புழு நீக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வேப்பம் கொழுந்தெல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. ரெண்டாவது வயிற்றை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. அந்த மாதிரி நிறைய இது பண்ணுறதுனால இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. மார்க்கெட்டில் பயங்கர வரவேற்பு, நல்ல விலை. கோயம்பேடு மார்க்கெட்லாம் கிலோ 300 250 கிடைக்காத பொருளுங்கிறனால இந்த மாதிரி இது சின்ன சைஸாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பாவக்காயில் சின்ன சைஸாக தான் இருக்கும். இது வந்து கிழங்கு வேணும்னா பார்த்திங்கன்னா, இப்போ எங்ககிட்ட வந்து நம்ம சொன்னோம்னா இங்கே ஆளுகளை விட்டு கலெக்ட் பண்ணணும். இந்த சீசனில் கலெக்ட் பண்ணி அதை வந்து அதிகமாக போடலாம். அதிகமாக போட்டு என்ன சொல்ல வரோம்னா, மித்த விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு விவசாயத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம இதில் வந்து இப்போ தெரியப்படுத்துகிறோம்.